இப்போது முருகப்பெருமான் உங்கள் கூடவே இருக்கார், உங்களுக்கு துணையாக இருக்கார், உங்களுக்குள்ளே ஐக்கியம் ஆயிட்டார் அப்படின்னா என்னென்ன தெரியுமா தெரியும் உங்களுக்கு? ஒன்றும் கிடையாது. நீங்கள் இப்போ கோயிலுக்கே சாதாரணமாக போயிருக்கீங்க, சும்மா எதிர்பாராத வகையில் ஒரு சின்ன சாதாரண கோயிலுக்கு போய் சாமி கும்பிட போயிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த கோயிலில் யாரோ ஒருத்தர் வந்து ஒரு கந்த சஷ்டி புக்கு உங்கள் கையில் கொடுப்பாரு. எதிர்பாராத வகையில் நீங்கள் நினச்சி கூட பார்க்க மாட்டீங்க. அவர் சொந்தக்காரராக இருக்க மாட்டாங்க, பக்கத்து யார் தெரிஞ்சவங்கடாவே இருக்க மாட்டாங்க. யாரோ ஒருவர் இந்தாங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு போவாங்க. அவங்க நிறைய பேருக்கு இந்த கந்த சஷ்டி புக்கு வந்து வேண்டுதலில் கொடுக்க ஆரம்பிச்சிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. அதில் ஒரு ஆளாக சூஸ் பண்ணி உங்கள்கிட்ட கொடுத்துட்டு போவாங்க. நீங்கள் எதிர்பாராத வகையில் வந்து சேருது பார்த்தீங்களா? அப்படி வரும்பொழுது முருகப்பெருமான் துணையாக இருக்கார், உங்களோட கூட இருக்கார், உங்களை சூஸ் பண்ணிட்டார். முருக பக்திக்கு உங்களை சூஸ் பண்ணிட்டார்னு அர்த்தம். அதனால தான் அவர் வந்து உங்கள்கிட்ட சேர்ந்துருக்காரு. ஒன்று. ரெண்டாவது, ஒரு ஷாப்பிங் போகிறோம், இல்லை வேறே ஒரு கோயிலுக்கு போகிறோம், ஏதோ ஒரு கடைக்கு போகணும் போகும்பொழுது அந்த கடைகளில் வேல் தென்படும் நமக்கு. அந்த வேல் வச்சு வியாபாரம் பண்ணுவாங்க. அதை பார்த்தோன்னே நம்ம மனசுக்குள்ளே அந்த வேலை வாங்கிட்டு வந்து வீட்டில் வைக்கணுங்கிற எண்ணங்கள்